எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் பேசுகிறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயருக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், அப்படி செலிப்ரேட் பண்ணலாமா, இப்படி செலிப்ரேட் பண்ணலாமா, ஃப்ரெண்ட்ஸோட போகலாமா, அவுட்டிங் போகலாமா அப்படிங்கிற பெரிய பெரிய பிளான் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். அண்ட் 2 நாள் கூட ஃபாலோ பண்ணாத நியூ இயர் ரெசல்யூஷன் ஒன்று வேறு எடுத்து வச்சுருப்போம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நான் ஒன்று தான் உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன். இது அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு பண்டிகையா இல்லை ஒரு விசேஷமா? நம்மளுடைய தமிழர் வரலாற்றில் அது இல்லை, நம்மளோட பண்டிகையிலையும் அது இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஏன் அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோங்கிறதும் புரியல. அதுக்குன்னு நான் நியூ இயரை கொண்டாட வேணாம்னு சொல்லலை. மனிதனை மகிழ்ச்சியாக வச்சுக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அது பண்ணணும். ஸோ நியூ இயர் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா அதை பண்ணுங்க, நான் எந்த தப்பு சொல்ல. பட் இருந்தாலும் நம்மளுடைய விஷயங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. இதுதான் நான் கேட்டுக்கிறேன். உடனே ஆரம்பிச்சிட்டாங்களாப்பா இந்த தமிழர்களுடைய வரலாறு, கலாச்சாரம், பண்பாடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி சொல்லிக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இங்கே நான் பதிவு செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன். நம்மளுக்கெல்லாம் பே ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற ஒரு கடலை பற்றி தெரியும். அது ஒரு கடலாக தான் நம்ம படிச்சிருக்கிறோம். ஏரின்னு எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? படிக்கலாம். சோழருடைய வரலாறு படிச்சிங்கன்னா அதில் ஏரின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கு ஏன் ஏரின்னு பெயரிட்டாங்க அவ்வளோ பெரிய கடலுக்கு? ஏன்னா சோழர்களுடைய கப்பல் நிறுத்துறது கூட அங்கே இடம் இருக்காது. அவ்வளோ கப்பல் படையும் நம்ம வச்சிருந்தோம். நம்ம சோழர்கள், நம்ம தமிழர்கள் அதை வச்சிருந்தாங்க. உடனே அது என்ன ஏகப்பட்ட கப்பல் கிரியேட் பண்ணி அவங்க வச்சுக்கிட்டாங்க, இல்லை செஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தது, ஒரு செக்ஷன் இருந்தது. அதை வச்சு அவங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எப்படி ஒர்க் பண்ணாங்க, இந்த என்டையர் சிஸ்டம் எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் படிச்சவங்க கிட்ட கேட்டிங்கன்னா வாட்டர் ஃபால் மெத்தட் அப்படிம்பாங்க, இல்லைன்னா ஒன்றுக்கு பின் ஒன்றாக அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது எப்படின்னா முதல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி. கன்னிக்கு இன்னொரு பேர் என்னென்னா பொறின்னு சொல்லுவாங்க. பறவையெல்லாம் பிடிக்கும்போது கன்னி வச்சு அந்த பறவையை பிடிக்கணும் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம். இவங்க என்னென்னா போய் எதிராளியை நோண்டி விட்டு ஓடி வந்துடுவாங்க. பின்னாடியே எதிராளி வந்தோடனே போய் ஒரு இடத்துல மறைச்சிக்குவாங்க. இவங்க அங்கே மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எதிராளிகள் உள்ளே வந்தோடனே பெரும் படை அதை சுற்றி நின்றும். ஸோ இது எப்படின்னா கன்னி வச்சு பிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த படைக்கான பேர். இதோட அடுத்த லெவல் தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சின்ன குரூப் தான். ஆனால் இவங்க பயந்துட்டுலாம் ஓடியெல்லாம் வரமாட்டாங்க. போனாங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான டீம். அதுக்கு கொஞ்சம் மேலே போனீங்கன்னா மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 40லேருந்து 50 கப்பல்கள் இருக்கும். இவங்க தனியாகவும் போவாங்க, குரூப்பாகவும் போவாங்க. அதுக்கும் மேல்படியாக கணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் 3 மண்டலங்களை கொண்டது தான் கணம் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். அதுக்கும் மேலே போனீங்கன்னா அணி. அணியில் 3 கணம் கொண்டது தான் அணிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். இதுக்கும் மேலே போனீங்கன்னா அதிபதி. இத்தனையும் அதிபதிக்கு தான் ரிப்போர்ட்டிங். இந்த அதிபதியை மெயின்டைன் பண்ணுறது டைரக்டாக சோழர்களுடைய இளவரசர்கள் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இல்லைன்னா சோழர்களோட சிற்றரசர்கள் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. தளபதியெல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. 1000 வருஷங்களுக்கு முன்னாடி, 1200 வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு சிஸ்டம் வச்சுட்டு தான் ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, மால்தீவ்ஸ், சிங்கப்பூர் அப்படிங்கிற ஒரு நாட்டையெல்லாம் நம்ம கைப்பற்றிருந்தோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு சிஸ்டம் போட்டு இவ்வளோ பெரிய படையை நம்ம வச்சிருந்தோம். இன்றைக்கு கூட எந்த ஒரு நாட்டிலையும் இவ்வளோ பெரிய படை இருக்கு அப்படின்னு கூட எந்த பதிவுகளும் இல்லை. பட் நம்ம 1000 வருஷங்களுக்கு, 1200 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம அப்படி வச்சிருந்தோம். ஆனால் இன்னைக்கு 10-20 பேர் ஒரு கடல் வழியில நாட்டுக்குள்ள பூந்து யாரை வேணாலும் சுட்டுட்டு போறான். அந்த அளவுக்கு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்படிப்பட்ட வரலாறுகள் அடுத்தடுத்த படையெடுப்புல அலைஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும்தான் காரணம் இல்லை, நம்மளுடைய அலட்சியமும் ஒரு காரணம். தி ப்ரையாரிட்டிஸ் நம்ம எதுக்கு கொடுக்க வேண்டிய, நம்மளுடைய விஷயங்களுக்கு நம்ம கொடுக்காம இன்னொரு விஷயங்களுக்கு நம்ம கொடுக்கறதுனால ஜஸ்ட் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதுதான் ஷேர் பண்ணணும். ஸோ வழக்கம் போல ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. அது போக நம்மளுடைய பண்டிகையை ரொம்ப செலிப்ரேட் பண்ணுங்க. அது ஒன்று தான் நான் ஒன்று கேட்டுக்கிறேன். பொங்கலாக இருக்கட்டும், தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும், ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுங்க. மற்ற பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுங்க.